வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ அது கொஞ்சம் பேசிக்கிறேன் மக்கள்கிட்ட. சரி உட்கார். என்ன அப்படின்னா எல்லாருமே என்கிட்ட வந்து சார் நீங்கள் ஆர்வி அசிஸ்டண்ட்டோட ரிவ்யூ வீடியோ போடலை, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடலன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதை போடணும்னு நினச்சி மறந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்டன் பண்ண எல்லாத்தையுமே பேசியிருந்தேன். 11ஆந்தேதி நடந்ததாக இருக்கட்டும், 13ஆந்தேதி நடந்ததாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அந்த 30 to 35 பார்த்திங்கன்னா வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அட்டெம்ப்ட்டுமே எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பட் அபோவ் ஒரு 28+ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்கிறவங்க எடுத்தோம்னா ஒரு ஃபுல் மார்க்குமே அடிச்சிருக்காங்க. 35 out of 35 அடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 100 out of 100 கொடுத்துருக்காங்க நல்லா படிக்கிறவங்களுமே. பட் இங்கிலீஷ் தான் இங்கே வந்து டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாருமே அட்டெம்ப்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 to 30 அதுதான் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சஜஷன் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90. சரிங்களா? இந்த கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத உண்மை. ஆர்வியை பொறுத்த வரைக்கும் ஹை கட் ஆஃப் தான் இருக்கும். பட் ஒரு 85 to 90 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ்க்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இங்கிலீஷ்க்கு ரீசனிங்கு ஆப்டிக் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் டெய்லி வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராயல் பாஸ்க்கும் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். நம்ம தமிழ் நியூ இயர் ஆஃபர், அதையும் சீக்கிரம் முடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடுபது உங்கள் ஜாக்சன் 10.